நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 37 தமிழ்நாடு மீனவர்கள் கைது. 3 விசை படகுகளையும் சிறைபிடித்து இலங்கை கடற்படை அட்டூழியம். இலங்கை அதிபர் தேர்தலில் 80% வாக்குப்பதிவு. வாக்கு எண்ணிக்கையில் நள்ளிரவுக்குள் முன்னிலை நிலவரம் வெளிவரும். சென்னையில் தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு. 1 சவரன் ஆபரண தங்கம் 55,680 ரூபாய்க்கு விற்பனை. திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக ஒன்றிய உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனை. திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து பால், நெய் பொருட்களின் மாதிரி சேகரிப்பு. திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பை கலந்ததை மன்னிக்க முடியாது. அயோத்தி ராமர் கோயில் தலைமை அர்ச்சகர் சத்யேந்திர தாஸ் பேட்டி. டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் அதிஷி. पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार. கோபால் ராய் உள்ளிட்ட 5 அமைச்சர்களும் பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் நியமனம். நீதிபதிகள் நியமனத்தில் தாமதம் குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் அறிவிப்பு. ஆட்சியின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் எதிர்மறை விமர்சனங்களை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். பிரதமர் மோடி மீது ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி மறைமுக தாக்கு. பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்குவதற்கு 28 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. மக்கள் நீதி மய்யத்தின் தலைவராக கமலஹாசன் மீண்டும் ஒருமனதாக தேர்வு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆபத்தானது என்று கமலஹாசன் பேச்சு. கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டதால் பரபரப்பு. கேரளாவை ஒட்டிய வனப்பகுதியில் 300 அடி நீளத்திற்கு நிலம் பிளந்ததால் அதிர்ச்சி. பொன்னேரியில் SS ஹைதராபாத் பிரியாணி உணவகத்திற்கு சீல். சோதனையில் தரமற்ற உணவுப் பொருட்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. சென்னை கடற்கரை தாம்பரம் புறநகர் ரயில் சேவை நாளை காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை ரத்து. செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திற்கான புறநகர் ரயில்கள் வழக்கம் போல இயக்கப்படும் என அறிவிப்பு. சேப்பாக்கம் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஆதிக்கம். 514 ரன் என்ற கடின இலக்கை வங்கதேச அணி போராட்டம். இலங்கை அதிபர் தேர்தலுக்கிடையே மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ள அந்த நாட்டு கடற்படையினர் தமிழ்நாட்டு மீனவர்கள் 37 பேரை சிறைபிடித்துச் சென்றனர். இலங்கையின் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கிய நிலையில் வெற்றி வாகை சூடுவது யார் என நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். அங்கு தேர்தல் பிரச்சாரம் நடந்து வந்த போதே தமிழ்நாட்டு மீனவர்கள் மொட்டையடித்து தாயகம் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் அரங்கேறியது. இந்த சூழலில் அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அங்கு சென்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசை படகுகளுடன் 37 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்திற்கு தமிழ்நாடு மீனவ சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மீனவர் பிரச்சினைக்கு ஒன்றிய அரசு நிரந்தர தீர்வு காண முன்வர வேண்டும் என அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி முழுமையாக விலகாத நிலையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அமைதியாக நடைபெற்றது. அங்கு கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் வெகுண்டெழுந்த மக்கள் வீதியில் இறங்கி போராடியதால் ராஜபக்சேக்கள் பதவி விலக நேரிட்டது. அதைத் தொடர்ந்து இடைக்கால அதிபராக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்கே பதவிக்காலம் நவம்பர் மாதம் முடிவடைவதால் அங்கு இன்று அதிபர் தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணி முதல் நடந்த வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் ஆர்வமாக வாக்களித்தனர்.
பெரிய அளவில் வரிசைகளின்றி வாக்களித்த அனைவருக்கும் பிரத்யேக பேனா மூலம் இடது கை சுண்டுவிரலில் மை வைக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வரும் தங்களது வாழ்க்கையை மேம்படுத்த புதிய அரசு அக்கறை காட்ட வேண்டும் என்பதே வாக்காளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றாலும் மந்தமான நிலையே காணப்பட்டது. அதிபர் தேர்தலில் ராஜபக்சேவின் மகன் நமல் உட்பட 38 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ள நிலையில் சுயேட்சையாக போட்டியிடும் தற்போதைய அதிபர் ரணில், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அனுர குமார திசநாயக்க ஆகியோரிடையேதான் மும்முனை போட்டி நிலவுகிறது. அதிபர் தேர்தலை முன்னிட்டு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அசம்பாவிதங்களை தவிர்க்க பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவடைந்த நிலையில் நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலையில் இலங்கை புதிய அதிபராக பொறுப்பேற்கப் போவது யார் என்பது தெரிந்துவிடும். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவிலும் திருப்பதியில் தயாரிக்கப்பட்ட 1 லட்சம் லட்டுக்கள் விநியோகிக்கப்பட்டது தெரியவந்துள்ள நிலையில் லட்டில் கலப்படம் செய்தவர்கள் ராமர் கோயில் தலைமை அர்ச்சகர் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி லட்டில் சேர்க்கப்படும் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக வெளியான ஆய்வறிக்கை நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அயோத்தி ராமர் கோயில் தலைமை அர்ச்சகர் சத்யேந்திரதாஸ், ராமர் கோயில் திறப்பு விழாவின் போது திருப்பதி தேவஸ்தானம் 1 லட்சம் லட்டுகளை அனுப்பி வைத்ததாகவும் அவை பக்தர்களுக்கு விநியோகிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தால் அதனை மன்னிக்க முடியாது என்றும் விலங்குகளின் கொழுப்பை கலந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். कितने लड्डू आए थे ये तो ट्रस्ट बताएगा, कहाँ से आया वो भी वही बताएगा. केवल ये आया कि वहाँ का भी आया, त्रिपुरा वहाँ से निकालता है लड्डू, और जगह से आए, कई जगह से लड्डू आए. तो उसमें जो कैसे कहाँ से बात निकली. ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற்ற அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவின் போது 1 லட்சம் திருப்பதி லட்டுகள் விநியோகிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் சர்ச்சை உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி கோவில் பிரசாத லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்ட விவகாரம் அம்பலமாகி உள்ள திங்கட்கிழமையன்று பரிகார பூஜை நடத்த தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லட்டில் மாட்டுக் கொழுப்பு, பன்றி கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் கலப்படம் செய்யப்பட்ட சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் திருப்பதி தேவஸ்தானம் தனது சமூக வலைதள பக்கமான முகநூலில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கோவில் பிரசாதமான லட்டுவின் புனித தன்மை மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலப்படம் இல்லாத நெய்யை பயன்படுத்தி லட்டுகள் தயாரித்து பிரசாதத்தின் புனித தன்மை மற்றும் தூய்மை தன்மை முற்றிலும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பக்தர்களையும் திருப்திப்படுத்தும் விதமாக வரும் காலத்தில் லட்டு பிரசாதத்தின் புனித தன்மை காக்கப்படும் என்றும் தேவஸ்தானம் உறுதியளித்துள்ளது. மாட்டுக் கொழுப்பு சேர்ப்பால் கோவிலுக்கு தோஷம் ஏற்பட்டதாகவும் அந்த தோஷத்தை போக்குவதற்காக ஆகம விதிகளின்படி மகாசாந்தி யாகம் மற்றும் திருமஞ்சன யாகம் செய்ய தேவஸ்தானம் பரிந்துரைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் பன்றியின் கொழுப்பு கலக்கப்பட்ட சம்பவம் தங்களை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். என்னமோ ஃபேட்டு மாட்டு கொழுப்புங்கிறாங்க, பன்றி கொழுப்புங்கிறாங்க, மீன் எண்ணெய்ங்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கிறப்ப மனசு வேதனையாக இருக்குது. புனிதமான இந்த ஸ்தலத்தில் இது மாதிரி இதை கொண்டாந்து புகுத்துறது வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இதெல்லாம் அப்பாற்பட்டு இதெல்லாம் களைஞ்சு இதை ஒரு செயல்முறைக்கு கொண்டாடணும். இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயலாளர் அலுவலர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி இனிமேல் இது மாதிரி தவறுகள் நடக்காமல் நடந்த வரைக்கும் இந்த புனிதத்தன்மையை காக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 2-3 நாளாகவே எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து அனிமல்ஸோடைய அந்த கொழுப்பு வந்து திருப்பதி லட்டில் வந்து கலந்துருக்கதாக கேள்விப்பட்டேன். அது கேட்டதுலேருந்து மனசளவில் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது வந்து அந்த டெண்டர் கொடுத்தவங்க வந்து யாருன்னு பார்த்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிர்வாகத்தை. இது மாதிரி எந்த கொள்ளையும் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும்னு நான் இந்த இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இனிமேல் எல்லா கோயிலையும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து திருப்பதிக்கு குடும்பத்தோட சாமி பார்க்க வந்தோம். இப்போ சமீபத்தில் வந்து லட்டில் வந்து கலப்படம் பண்ணதாக தகவல் செய்தி பார்த்தோம். அது வந்து இந்து பக்தர்களின் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக இருக்குது. இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறேன். அதை வெளியே கொண்டு வந்த சந்திரபாபு நாயுடு முதல்வர் அவர்களுக்கு மிகவும் ரொம்ப நன்றி. இனிமேல் இது போன்ற தவறுகள் இந்தியாவில் எந்த இந்து மத கோயிலும் நடக்காமல் அந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேல்
இந்நிலையில் இதுபோன்ற முறைகேடுகள் நடைபெறாதபடி கோவில் நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தவறு செய்த நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பதியில் மாட்டுக் கொழுப்பு கலந்த நெய்யால் லட்டு தயாரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி நிறுவனத்தில் ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தயாரிக்கப்படும் லட்டு பிரசாதத்தில் விலங்கின் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் திருப்பதி லட்டு தயாரிப்பிற்கு நெய் வழங்கியதாக கூறப்படும் நிலையில் நேற்றைய தினம் அந்த நிறுவனத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதன் தொடர்ச்சியாக ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது நிறுவனத்தின் பால் நெய் பொருட்களில் மாதிரியை அவர்கள் ஆய்வுக்காக எடுத்துச் சென்றார்கள். தன்னையும் பாடகி கெனிஷா பிரான்சிஸையும் இணைத்து பேசி தனிப்பட்ட விமர்சனங்களை யாரும் முன்வைக்க வேண்டாம் என நடிகர் ஜெயம் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த நடிகர் ஜெயம் ரவி வாழவிடு என்று குறிப்பிட்டார். தானும் பாடகி கெனிஷாவும் எதிர்காலத்தில் ஹீலிங் சென்டர் ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக ஜெயம் ரவி கூறினார். வாழ விடு, யாரையும் இதில் இருக்காதீங்க. அது எதையாவது பேர்லாம் சொல்லி எதுவும் பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃப்பை இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினாங்க. தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதா எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க. அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. டெல்லியின் புதிய முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய முகங்களில் ஒருவரான அதிஷி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் கோபால் ராய் உள்ளிட்ட 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அண்மையில் உச்சநீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்தது. ஆனால் தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது, கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என்பன போன்ற கடும் நிபந்தனைகளையும் உச்சநீதிமன்றம் விதித்தது. இந்நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கெஜ்ரிவால் அறிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற அந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிஷி ஆம் ஆத்மி சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சூழலில் டெல்லி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அதிஷிக்கு துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். मैं आतिशी ईश्वर की शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी। मैं मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगी। டெல்லியின் 8வது முதலமைச்சராக பதவியேற்றுள்ள அதிஷி சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீட்சித்தை தொடர்ந்து டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராகியுள்ளார். 43 வயதாகும் அதிஷி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை வரலாறு படித்தவர். 2013ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்த அவர் 2020இல் சட்டமன்ற உறுப்பினரானார். கல்வி மற்றும் பொதுப்பணித்துறை என முக்கிய துறைகளின் அமைச்சராக பதவி வகித்த அதிஷி தற்போது முதலமைச்சராகியுள்ளார். அதிஷி தலைமையிலான அமைச்சரவையில் புதிய அமைச்சர்களாக கோபால் ராய், கைலாஷ் கெலோட், ஷௌரவ் பரத்வாஜ், இம்ரான் ஹுசைன், முகேஷ் அஹ்லாபாத் ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं गोपाल राय ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. கெஜ்ரிவாலின் அமைச்சரவையில் இருந்த கோபால் ராய், கைலாஷ் கெலோட், ஷௌரவ் பரத்வாஜ், இம்ரான் ஹுசைன் ஆகியோர் மீண்டும் அமைச்சர்களாகியுள்ளனர். முகேஷ் அஹ்லாபாத் மற்றும் புதுமுகம் ஆவார். கெஜ்ரிவாலின் அமைச்சரவையில் 7 பேர் இருந்த நிலையில் அதிஷியின் அமைச்சரவை 6 பேராக குறைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் 2வது சீசன் தொடங்குவதை குறிப்பிடும் வகையில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் செர்ரி மலர்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளது. மலைகளின்
இளவரசியான கொடைக்கானலில் இயற்கை எழில் கொஞ்சும் பல சுற்றுலா தலங்கள் உள்ளன. அந்த வகையில் கொடைக்கானல் மலையை மேலும் அழகுபடுத்த பூத்து குலுங்குகின்றன இந்த செர்ரி மலர்கள். மாதம் முதலே பூக்கத் தொடங்கும் இந்த மலர்கள் அக்டோபர் மாத இறுதியில் முழுமையாக பூத்து கண்களுக்கு விருந்து படைக்கும். செர்ரி மலர்களால் கொடைக்கானல் கானகச்சேரி மலர் ஏரி சாலையே வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. குலுங்கும் மலர்களில் தேன் குடிக்க தேனீக்கள் போல சிட்டுக்குருவிகளும் மொய்ப்பது காண்போர் கண்களை கவர்ந்திழுக்கிறது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் இந்த அரிய மலர்களை மற்ற பகுதிகளிலும் நடவு செய்து விரிவுபடுத்த வேண்டுமென்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொடைக்கானலில் 2ஆம் சீசனுக்கான தொடக்கமாக இந்த செர்ரி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் கார்த்திக். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் ரயில் சேவை நாளை காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து விழுப்புரம் ரயில் வழித்தடத்தில் உள்ள தாம்பரம் யார்டில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை 13 மணி நேரத்திற்கு முழுவதுமாக புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுகிறது. செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திற்கான புறநகர் ரயில்கள் வழக்கம் போல இயக்கப்படும் என்றும் ரத்து செய்யப்பட்ட புறநகர் ரயில்களுக்கு பதிலாக சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரத்திற்கு சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்றாற்போல் பயணிகள் தங்கள் பயண திட்டங்களை மேற்கொள்ள தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. பொன்னேரியில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சதீஷ்குமார் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது கெட்டுப்போன கோழிக்கறியை வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டது. உணவு பாதுகாப்புத்துறைக்கு நீங்க தாராளமா நீங்க வரலாம். 9444042322 அப்படின்ற இது வாட்ஸ்அப் நம்பரு. இதுக்கு நீங்க போட்டோ, வீடியோ, ஆடியோ, மெசேஜ் எது வேணுமாலும் நீங்க பண்ணனா உடனடியாக அது எனக்கு வந்துடும். அது கண்டிப்பாக அது மேல நடவடிக்கை கண்டிப்பா நான் எடுப்பேன். உணவக உரிமையாளர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் எனவும் சதீஷ் அறிவுறுத்தினார். இதேபோன்ற சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கொடுங்கையூரில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த செஞ்சிக்கோட்டையின் பாரம்பரியத்தை வெளி உலகிற்கு உணர்த்தும் வகையில் மரபுநடை விழா நடைபெற்றது. விழாவில் கோட்டையின் தொன்மையை விளக்கும் வகையிலான பண்டைய கால பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து கலை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. செஞ்சிக்கோட்டையை வரலாற்று புராதன சின்னமாக அறிவிக்க வேண்டுமென யுனெஸ்கோவிற்கு ஒன்றிய அரசு பரிந்துரைத்திருக்கும் நிலையில் அது தொடர்பாக யுனெஸ்கோ குழுவினர் வருகின்ற 27ஆம் தேதி கோட்டையை ஆய்வு செய்ய உள்ளனர். இதையொட்டி மரபு விழா நடத்தப்பட்டு வருகிறது. விழாவில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொது உடைமை கவிஞர் தமிழொலி இன்று இருந்திருந்தால் தாமரையே உதயசூரியன் கேட்கும் கல்வி நிதியை எப்போது கொடுப்பாய் என்று ஒன்றிய அரசை நோக்கி கவிதை பாடியிருப்பார் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். திராவிடர் கழகத்தில் தொடங்கி கம்யூனிஸ்டில் பயணித்து தனது கவிதைகளால் ஆளும் வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பியவர் கவிஞர் தமிழொலி. இந்நிலையில் அவருடைய நூற்றாண்டு விழா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழ் மொழியின் முக்கியத்துவம் பற்றி பேசியதில் முன்னோடியாக விளங்கியவர் கவிஞர் தமிழொலி என புகழாரம் சூட்டினார். தமிழ் மொழி என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நம்முடைய கவிஞர் அவர்களும் தமிழ்மொழி கல்வியின்மையை மையப்படுத்தியும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக முன்னோடியாக இருப்பது யார் என்று சொன்னால் நம்முடைய கவிஞர் தமிழ்மொழி என்கின்ற அந்த பெருமை நமக்கு என்றைக்குமே உண்டு. தொடர்ந்து பச்சையப்பன் கல்லூரியில் பேரறிஞர் அண்ணா தனது கல்லூரி காலங்களில் தங்கியிருந்த விடுதி அறைக்கு சென்று பார்வையிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் பண்ணைக்குட்டை மூலம் 20 ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொண்டுள்ளார். வாட்டாக்குடி கிராமத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது வயலை ஒட்டி 5 ஏக்கரில் குளம் வெட்டிய அவர்
தொடர்ந்து நீரை சேமித்து வந்தார். காவிரி நீர் வராவிட்டாலும் தனது பண்ணை குட்டையை நம்பி விவசாயம் செய்து வரும் OS மணியன் நடப்பு சாகுபடிக்கு சுமார் 1000 மூட்டை நெல் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். போர் போட்டோ கிணறு வைத்து எடுப்போம் என்றால் கடல் நீரை விட அதிகமான உப்பு நீராக இருக்கும். காவிரியை நம்பாமல் எதிர்பார்க்காமல் கடைசி நேரத்தில் வந்தால் போதும் என்ற இலக்கோடு விவசாயத்தை நாம் செய்கிறோம். அரசின் மானியத்துடன் பண்ணை குட்டைகளை அமைத்து விவசாயம் செய்ய விவசாயிகள் முன்வர வேண்டும் என்றும் OS மணியன் வலியுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே 3 தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக அமைக்க வழிவகை செய்த தமிழ்நாடு அரசுக்கு வாகன ஓட்டிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். அரக்கோணம் நெமிலி சாலையில் உள்ள கல்லாறு தரைப்பாலம், பணப்பாக்கம் கல்பனாப்பட்டு கொசஸ்தலை ஆற்று தரைப்பாலம் மற்றும் பணப்பாக்கம் பாலுச்செட்டி சத்திரம் தரைப்பாலம் ஆகியவற்றில் மழைக்காலங்களில் செல்ல முடியாமல் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தவித்து வந்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த 3 தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக அமைக்க 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. தற்போது பாலங்கள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தண்ணி அதிக பாறையாக போக்கா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் சேர்ந்தவங்கள வழியாக சுற்றிட்டு போவோம். இதனால் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்கிறவங்களும் பொதுமக்களும் ஹாஸ்பிட்டலுக்கு அரக்கோணம் போகிறோம்னு நினைக்கிறவங்களாம் மிகவும் சிரமப்பட்டு இருந்தாங்க. இப்போ தமிழக அரசுடைய முயற்சினால் இப்போ தரைப்பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. இனி வரும் மழை காலங்களில் நாங்கள் தரைப்பாலத்தில் போவோன்றது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் இன்னும் 6 மாதங்களில் முடிவடையும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மொழிபெயர்ப்பில் தமிழ் முன்னிலை வகிப்பதாக தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அரசமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள தமிழ், ஹிந்தி, வங்காளம் உள்ளிட்ட 22 மொழிகளில் AI தொழில்நுட்பம் மூலம் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் தீர்ப்புகள் மொழிபெயர்ப்பில் ஹிந்திக்கு அடுத்ததாக தமிழ் முன்னிலை வகிப்பதாக வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்த 1947ஆம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளில் சுமார் 37,000 தீர்ப்புகள் ஆங்கிலத்தில் இருந்து ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் உடனடியாக விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என அறப்போர் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அவர்களுடைய வெவ்வேறு நிறுவனங்கள் அபியந்தா அந்த மாதிரி வெவ்வேறு நிறுவனங்கள் மூலமாக 30 கோடி ரூபாயை பாரத் கோல் அண்ட் கெமிக்கல்ஸ்னு ஸ்ரீராமுடைய இன்னொரு குழுவுடைய இன்னொரு சப்சிடரி நிறுவனம், அந்த பாரத் கோல் அண்ட் கெமிக்கல்ஸ் ஏற்கனவே மிக மோசமான ஒரு ஃபினான்ஷியல் நிலையில் இருக்கக்கூடிய, பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆனால் அந்த நிறுவனம் மூலமாக அந்த 30 கோடியை அதற்கு அனுப்பி அந்த நிறுவனத்திலிருந்து 28 கோடி ரூபாய் எப்படி முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்துடைய மகன் பிரபு வைத்தியலிங்கத்துடைய நிறுவனமான முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்னும் நிறுவனத்திற்கு இந்த பணம் அனுப்பப்படுகிறது. அந்த பணம் அனுப்பிய பிறகு அதை வைத்துக்கொண்டு அந்த முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்னும் நிறுவனம் திருச்சியில் பாப்பாரக்குறிச்சிங்கிற இடங்களில் பல்வேறு ஏக்கர் கணக்கில் எப்படி நிலங்கள் வாங்கி போடுறாங்க அப்படிங்கிறது உள்பட அனைத்து ஆதாரங்களும், ஒரு பக்கம் CMDA உடைய அந்த திட்ட அனுமதி இந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு, ஸோ இந்த திட்ட அனுமதிக்கு எப்படி லஞ்சம் பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக ஸ்ரீராம் குழுவிலிருந்து வைத்தியலிங்கம் அவருடைய மகனுக்கு சென்றிருக்கிறது அப்படிங்கிறத நாம் காமிச்சிருக்கிறோம். இப்பொழுது துரிதமாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. திருப்பதி லட்டுவில் மாட்டு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் ஒரு பக்தனாக தனது மனதை புண்படுத்தி இருப்பதாக ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் வேதனை தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். திருப்பதிக்கு அடிக்கடி போகிற ஆளில் நானும் ஒருத்தர். என்னுடைய குலதெய்வமும் பெருமாள் தான். ஸோ கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை எப்படினாலும் திருப்பதிக்கு செல்வோம். அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கிறது. என்னுடைய வழிபாட்டு உரிமையில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. YSRCP அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல. ஸோ இப்படி கண்ணுக்கு தெரிந்து அதில் ஒரு
கலப்படம் இருந்தது என்பதை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் இந்தியாவிலேயே மிக லீடிங்கான ஒரு லேபில் குஜராத்தில் அந்த லேபில் பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அந்த பரிசோதனையில் இதில் கலப்படங்கள் விலங்குகளினுடைய கொழுப்பானது கலக்கப்பட்டது என்று ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக குற்றவாளிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது, அதனால தான் மத்திய அரசாங்கத்தினுடைய உணவு கட்டுப்பாடு அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள். அமெரிக்க பயணத்தின் போது சீக்கியர்கள் மற்றும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தாம் பேசியதாக பாஜகவினர் புகார் தெரிவித்துள்ள நிலையில் அதை மறுத்துள்ள ராகுல் காந்தி தாம் பேசிய பேச்சின் வீடியோவை வெளியிட்டு விளக்கமளித்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி முதல் 3 நாட்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு கல்வி நிலையங்களில் உரையாற்றினார். அப்போது சீக்கியர்களுக்கு எதிராகவும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதாக ராகுல் காந்தி மீது டெல்லி உள்பட 3 காவல் நிலையங்களில் பாஜகவினர் புகார் அளித்தனர். ராகுல் காந்தியின் பேச்சு சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக இருப்பதாகவும் மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக இருப்பதாகவும் காவல் நிலையங்களில் பாஜக புகார் அளித்தது. ஆனால் அமெரிக்காவில் தாம் பேசிய பேச்சின் வீடியோ காட்சிகளை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள ராகுல் காந்தி பாஜகவினரை கடுமையாக சாடியுள்ளார். அந்த வீடியோவில் RSS குறித்து கடுமையாக விமர்சித்திருந்த ராகுல் காந்தி சீக்கியர்களின் மத சுதந்திரத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருந்தார். தாம் பேசிய அந்த பேச்சில் ஏதேனும் தவறு உள்ளதா என்பதை இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள சீக்கியர்களை பார்த்து தாம் கேட்க விரும்புவதாக ராகுல் குறிப்பிட்டார். தம்மை மௌனமாக்க பாஜகவினர் துடிக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ள ராகுல், இந்தியாவை வரையறுக்கும் விழுமியங்களான வேற்றுமையில் ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் அன்பு ஆகியவற்றை எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதாக சூளுரைத்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனிநபரால் அமைக்கப்பட்ட தீண்டாமை வேலியை அகற்றிய அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு சார்பில் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்த தாமரைப்பாக்கம் அருகே அம்மனம்பாக்கத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த சில குடும்பத்தினர் ஒரு தலைமுறையாக வசித்து வருகின்றனர். அவர்கள் வசிக்கும் இடத்தில் பாதி சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்திற்கும் மற்றொரு பாதி குமார் என்ற தனி நபருக்கு சொந்தமானது எனவும் கூறப்படுகிறது. பட்டியலின மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத அளவிற்கு குமார் தரப்பில் தீண்டாமை வேலி அமைக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் ஏற்படுத்தி கொடுத்த ஒற்றையடி பாதை பயன்படுத்த தகுதியற்றதாக கூறி மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். இந்த விவகாரத்தில் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்திய வருவாய் கோட்டாட்சியர் தீண்டாமை வேலியை அகற்ற நடவடிக்கை எடுத்தார். ஆனால் தீண்டாமை வேலி முழுமையாக அகற்றப்படவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் 6 மாதங்களுக்குள் அரசு சார்பில் மாற்று இடத்தில் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியதாக தெரிவித்தனர். மனிதாபிமான அடிப்படையில் தற்காலிகமாக நாங்கள் இந்த ஒரே ஒரு கம்பியை எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம். இதுக்கு கடுமையான அப்ஜெக்ஷனை இந்த பட்டாதாரர் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் அதை கலைஞர் கனவு இல்லத்தில் அவங்க ஏற்கனவே வழங்கப்பட்ட பட்டா இடத்துல அவங்கள மனு கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க பட்டா கொடுத்து அதை உடனடியாக ப்ராசஸ் பண்ண சொல்லி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். வீடும் கட்டித்தரணும். அப்போ தான் நாங்கள் 3 சென்ட் இடம் கொடுத்தா தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் நகருவோம். இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அரசு? வழி திறந்து விட்டுருக்காங்க கேட்டதுனால. அதுவும் 3 மாதம் 6 மாதம் வழிக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. நீர்நிலை பகுதியில் குடியிருந்து வரும் இந்த மக்களுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு அரசு சார்பில் மாற்று இடத்தில் 1.5 சென்ட் இடம் ஒதுக்கப்பட்டது. சிலர் அந்த மாற்று இடத்தில் வீடு கட்டி குடியேறிய நிலையில் எஞ்சிய மக்கள் தீண்டாமை வேலியால் பாதிக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.